ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமில புதுசா பிசிக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கூடிய விரைவில் பிசி கால் ஃபார் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண பேச்சஸ் எல்லாமே ட்ரைனிங்ல இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து கேட்பாங்க, வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக கூடிய விரைவில் கால் ஃபார் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா எதிர்பார்க்கலாம் பிசிக்கு. சரிங்களா? நம்ம அகாடமில பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரையும் டெமோ கிளாஸஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டெமோ கிளாஸஸ்ல வந்துட்டு நம்ம எப்படிலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், சோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல். சரிங்களா? மொத்தம் 40 டெஸ்டுக்கான ஷெட்யூல் இருக்கு. இந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும். சரிங்களா? சரி, ரைட்டுங்க. இப்போ இந்த ஷெட்யூல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு ஸ்கூல் புக் தான் மெயின். நம்ம கணியன் புக்ல ஸ்கூல் புக் வைஸ் அப்படியே எடுத்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்துருப்போம். இந்த 40 டெஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் அடிப்படையில வரும். சரியா? சிலபஸ் அடிப்படையில அந்த 70 மார்க்குக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 80 மார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த 80 மார்க் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ் தகுதி தேர்வு. இதுல 32 மார்க் எடுத்தா தான் நம்ம பேப்பர் வந்து வேலிடு. ஸோ 80 மார்க்ல அந்த தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸும் இருக்கும். சரிங்களா? இந்த தமிழுக்கான டெஸ்டும் இருக்கும். சரியா? சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பம் அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து ஆரம்பம். சரியா? சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு மேக்ஸ். சரிங்களா? சைக்காலஜி ஒன்று, மேக்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்துடும். அப்போ 50 ஜிகே, 20 மேக்ஸ் பிளஸ் சைக்காலஜி, டோட்டல் 70 கொஸ்டின்ஸ். இது டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் பொறுத்தவரை, டைரக்ட் கிளாஸஸ் பொறுத்தவரை டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த 50 பிளஸ் 20 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உடனே கொடுத்துரும். சரிங்களா? 50 பிளஸ் 20 மொத்தம் 70 கொஸ்டினுக்கு இந்த 50 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே வந்து ஏதோ ஒரு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த 4 ஆப்ஷனுக்கு என்ன ஏதோ அதை வந்து நீங்க படிச்சிடலாம். அப்போ நெருக்கி உங்களுக்கு 50 × 4 போட்டீங்கன்னா 200 கொஸ்டின் வந்து படிச்சதுக்கு சமம். முடிஞ்சோடனே உங்களுக்கு நீங்க டெஸ்ட் முடிச்சு வெளியில போறதுக்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆயிரும். அப்பயே நீங்க எவ்வளவு மார்க் அப்படின்றத நம்ம இன்ஸ்டிடியூட்ல சொல்லிடுவோம். சரிங்களா? பிளஸ் எக்ஸ்பிளனேஷனோட வந்துடும். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். சரிங்களா? 3 முடிஞ்சிச்சு. இந்த 3க்கு ஈக்குவலா மேக்ஸ் பிளஸ் சைக்காலஜி என்னென்ன இருக்கோ அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, ரைட், ஓகே. அப்போ தமிழ் படிக்கணும்ல தகுதி தேர்வுக்கு. அப்போ 4வது டெஸ்ட் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு 80 கொஸ்டின் தமிழ் புக்ல இருந்து வரும். சரியா? இந்த தமிழுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். போத் ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலயுமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும் எல்லாத்துக்குமே. சரியா? இந்த தமிழுக்கும் 80க்குமே 4 ஆப்ஷனுமே ஃபிட் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்போம். இந்த 4 ஆப்ஷனுக்குமான எக்ஸ்பிளனேஷனுமே உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ அடுத்து 6th முடிஞ்சா, 6th முடிச்சுட்டு அப்படியே வாங்க 7th. சரியா? ரைட். அதே மாதிரி 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 7th தமிழ் அதே மாதிரி தான், சேம் சிலபஸ் தான். சரியா? 70 70 70 80. ரைட், ஓகே. அப்போ இதுல வந்து உங்களுக்கு அந்த இதோட வந்துடும் என்ன அப்படின்னா, சைக்காலஜியோட வந்துடும். பிளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தனி வட்டி, கூட்டு வட்டி, அந்த வார்த்தைகளும் மறுகுறியீடுகளும் இதுலயே வந்து மேக்சிமம் உங்களுக்கு கவர் ஆயிரும். சரியா? சரி, அதுக்கடுத்து நீங்க 7th முடிச்சுட்டு 8th போகும்போது பாருங்களேன், நம்ம 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது வெயிட்டேஜ் கூடும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 7th 8th 9th 10th வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அதுவும் இல்லாம நம்ம சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல எடுத்தோம்னா 8th புக்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ நீங்க பாருங்க, 8th புக்குக்கு எத்தனை டெஸ்ட்னு பாருங்க. 8th அறிவியல், சமூக அறிவியல் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. இப்போ 3 டெஸ்ட் முடிஞ்சா இது 3மே வந்துட்டு 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். அந்த உங்களுக்கு புக்ல இருக்குல்ல, அதுல 3 பார்ட்டா பிரிச்சு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேக்ஸ் வந்துடும். சரியா? சரி, ரைட். இது முடிச்சு 3 டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வழக்கம் போல 4வது 8th வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் 80 மார்க். அதுக்கப்புறம் 8th வெயிட்டேஜ் அதிகம்ன்றதுனால இந்த 3 தனித்தனியா வச்சிருக்கோம்ல, அந்த டெஸ்ட்ல 2 ரிவிஷன் தனியா வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்றோம், 3 டெஸ்ட் அட்டன் பண்றோம். 3 டெஸ்ட்லயுமே சிலபஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பார்த்துருவோம். தமிழ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வர 2 டெஸ்ட்ல இதை திரும்ப ரிவிஷன் பண்ணிடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8th மைண்ட்ல வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க 9th
9th தமிழ் ஆரம்பிக்குது பாருங்க. 9th ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் அறிவியல் சமூக அறிவியல் சார்ந்து. 9th வந்து நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு ஹெவியான சிலபஸ் 9th தமிழை பொறுத்தவரை. அப்போ நம்ம அதை 2 பார்ட்டா பிரிச்சு வைக்கணும் 9th தமிழை, சரிங்களா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் முடிச்சிடறோம் 9th அறிவியல் சமூக அறிவியல் சேர்த்து. அதுக்கப்புறம் 9th தமிழ் டெஸ்ட் 1 தமிழுக்கு 9th பொறுத்தவரை. அதுக்கப்புறம் 3 டெஸ்ட் இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் 9th தமிழ் டெஸ்ட் 2, சரியா? அப்ப பாருங்க இடையில இந்த கடிகார கணக்குகள், அளவியல், சரியா? வார்த்தை உருவாக்கம், சுருக்குக, திசைகள், புள்ளியியல், எண்கள், இடமாற்றம், அணிகள், ரயில் கணக்குகள், சராசரி. ஆக்சுவலா அந்த ரயில் கணக்குகள் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்டிபிசி குரூப் டி இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த டெஸ்ட் படிச்சோம் அப்படின்னாவே அதுவும் நம்ம சேர்த்தாப்புல அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு மெயினா மேக்ஸுக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கறது, சரிங்களா? அது போக அதாவது நம்மளுக்கு மேக்ஸ் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு உண்மைதான். ஆனா ரயில் கணக்கு எல்லாம் இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின் வரலையே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பிசிக்கு நம்ம அடுத்து ரயில்வே ரெடியா இருக்கு, சரியா? தொடர்ச்சியா இதை படிக்கிறவங்க எந்த சம்ஸும் விட்டுறக்கூடாதுன்ற நோக்கத்துலதான் நம்ம இதை கிரியேட் பண்ணுது, சரிங்களா? அப்ப பாருங்க 20 டெஸ்ட்ல 9th வரை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 9th 2 டெஸ்ட் ரிவிஷன் அது முடிச்சோம் பாத்தீங்களா? 3 டெஸ்ட் 3 பார்ட்டா பிரிச்சு முடிச்சுட்டு தமிழ் முடிச்சுட்டு அப்புறம் 9th ரிவிஷன். அப்புறம் பாருங்க அதே மாதிரிதான் 10th ஒரு டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் 1 தமிழ் டெஸ்ட் 2, சரிங்களா? அதுக்கப்புறம் 3 பார்ட்டா பிரிச்சாச்சு, 4 பார்ட்டா பிரிச்சாச்சு. இப்ப தமிழ் டெஸ்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் 10th ரிவிஷன், சரியா? 10th ரிவிஷன். ஓகே ரைட். இது ஃபுல்லா நம்ம புக்குக்குள்ள இருந்து கேட்ட கொஸ்டின், புக்குக்குள்ள நம்ம படிச்சதுல எல்லாமே கேட்ட கொஸ்டின். இந்த 30ஓட முடிஞ்சிடும், சரியா? இந்த 30ஓட வந்துட்டு நம்மளுக்கு பேட்டர்ன் வைஸ் எடுக்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். சோ இந்த 31வது டெஸ்ட்ல இருந்து பாருங்க, இந்த 31வது டெஸ்ட்ல இருந்து கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6th to 8th புக் பேக் படிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு 70% கொஸ்டின் புக் பேக்ல இருந்து தான் கேட்கறாங்க, சரிங்களா? இது தரம் இல்லாம நம்ம உள்ள படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த 70% புக் பேக் இதுல கவர் ஆயிரும். 30% வந்து நம்ம ஏற்கனவே வச்ச டெஸ்ட்ல கவர் ஆயிரும், சரிங்களா? அதே மாதிரி தமிழ் 6th to 8th ஃபுல்லா கவர் பண்ணிரும். அதுக்கப்புறம் 9th 10th புக் பேக், 6th to 8th புக் பேக் முடிச்சிருக்கோமா? அப்புறம் 9th 10th புக் பேக், 9th 10th தமிழ். அப்போ படிச்சது எல்லாமே ஒரு தடவை நம்ம ஃபுல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபுல் டெஸ்ட் 1 இருக்கு, சரியா? அப்போ தமிழை வந்து மேக்சிமம் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். புக்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், சரியா? 1 2 3 4 5 உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. 5 ஃபுல் டெஸ்ட்டுமே எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கொஸ்டினுக்கு. இது ஃபுல்லா மேல ஃபுல்லா 100 கொஸ்டின், அதுக்கு கீழே ஃபுல்லா 150 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு கணக்கு பண்ணும்போது 3420 கொஸ்டின் இதுல அடங்குதுங்க உங்களுக்கு, சரிங்களா? இந்த 3000 கொஸ்டினை தாண்டி பிசிக்கு எவ்வளவுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது கொடுத்தாச்சு. இதுல இருந்து ஒரு 70 வராதா? பிளஸ் இது போக என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம 4 ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு நெருக்கி ஒரு 6000 7000 பிளஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ண மாதிரி. இதுதான் நம்மளோட ஃபுல் சிலபஸ், சரியா? ஸோ இது போத் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 40 டெஸ்ட்டை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா படிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம உறுதியா சக்சஸ் தான். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் செட் பண்ணதும் அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால 3ஆம் தேதி ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க யாருனாலும் வந்து டெமோ கிளாஸ்ல கலந்துக்கலாம். 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். பிளஸ் ஆன்லைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு ஆஃப்லைன்ல டைரக்ட் கிளாஸஸ்ல வந்து 3ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 8754754444 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல 9995554343 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல டைரக்ட் கிளாஸஸ் பொறுத்தவரை 7845454747 நம்பருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தவரை
நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்டர்ன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 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 காம்பாக்டா கொடுத்துரும். இது படிச்சாவே மேக்சிமம் நீங்க சக்சஸ் பண்ற மாதிரி தான். சரிங்களா? அதனால எல்லாருமே கண்டிப்பா நல்லபடியா படிங்க. உறுதியா இந்த தடவை சக்சஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா வாங்க. 3ஆம் தேதி எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். நீங்க டைரக்டா வந்து கலந்துக்கங்க. நன்றி.